அல்லது மற்றுமுண்டான விழாக்களை கொண்டாடக்கூடிய மக்கள் இவர்களுடைய மார்க்க அடிப்படையான விழாக்களிலே நாம் கலந்து கொள்வதற்கு முடியுமா? அதிலே கலந்து கொண்டு அந்த பிரார்த்தனைகளில் ஈடுபடுவதோ அல்லது அது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர பெருமக்களே, இன்று உங்களுக்கு காலத்திற்கு பொருத்தமான மிக அருமையான ஒரு விடயத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மிக பெரும் கண்ணியத்தையும் சிறப்பையும் பெற்ற சஹாபாக்களுடைய கருத்துக்களில் இருந்து தெளிவுபடுத்தலாம் என்று நான் கருதுகிறேன். அருமையான சகோதர பெருமக்களே, இப்போது நாம் டிசம்பர் மாதத்தினுடைய இறுதி கட்டத்திலே இருக்கிறோம். இந்த காலம் பெரும்பாலும் முஸ்லிம் அல்லாத மக்களுடைய விழா காலமாக இருக்கிறது. இவ்விதமான இந்த விழா காலத்திலே நாம் நமது நாட்டிலே இன ஒற்றுமைக்காக வேண்டி பல்வேறு மக்களுடன் அவர்களது விழாக்களில் நாம் கலந்து கொள்வதுண்டு, அவர்களுடன் பேசுவது கதைப்பது உண்டு. இவைகள் எல்லாம் நமக்கு மிக முக்கியமாக பிற மக்களுடன் நல்ல முறையில் நாம் சகஜமாக பழக வேண்டும், உதவி செய்ய வேண்டும், பேச வேண்டும், அவர்களுக்கு தேவையான உதவி ஒத்தாசைகளை புரிய வேண்டும் என்பது எல்லாம் நமக்கு இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள். ஆனால் அதே நேரத்திலே மிக முக்கியமாக மாற்று மத சகோதர பெருமக்கள், நமது நாட்டிலே இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களாக இருக்கலாம், அல்லது உலகம் பூராவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ பெருமக்கள், யூத மக்கள், அல்லது மற்றுமுண்டான விழாக்களை கொண்டாடக்கூடிய மக்கள் இவர்களுடைய மார்க்க அடிப்படையான விழாக்களிலே நாம் கலந்து கொள்வதற்கு முடியுமா? அதிலே கலந்து கொண்டு அந்த பிரார்த்தனைகளில் ஈடுபடுவதோ அல்லது அதிலே பொழுதை கழிக்க முடியுமா என்ற ஒரு கேள்வி வருகிறது. இந்த நேரத்திலே அதிகமானவர்கள் சொல்லுவார்கள் மேலோட்டமாக, அப்படிப்பட்டவைகள்லாம் பரவாயில்லை, நாங்கள் மக்களுடைய ஒற்றுமைக்குத்தானே நாம் போகிறோம் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அருமையான சகோதர பெருமக்களே, இந்த நேரத்திலே மிக முக்கியமாக ஈமானுடன் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதாவது இன்றைக்கு செய்யப்படக்கூடிய கிறிஸ்தவ மக்களுடைய விழாவாக இருந்தாலும், அது அல்லாமல் வரப்போகிற புது வருடத்தினுடைய அந்த விழாக்களாக இருந்தாலும், இவைகள் எல்லாம் பெரும்பாலும் அவர்களுடைய ஒரு வணக்க வழிபாடாகத்தான் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது கிறிஸ்தவ மக்களுடைய கிறிஸ்துமஸ் என்று வருகிற பொழுது அதிலே தேவகுமாரன், ஈசா நபியை தேவகுமாரன் பிறந்த நாள் என்று சொல்லுவார்கள். இது இஸ்லாத்திற்கு முரண்பட்ட ஒரு கருத்து. அதே போல வரக்கூடிய புது வருடத்தினுடைய நாட்களை கூட இந்த தேவகுமாரன் என்று அவர்கள் குறிப்பிடக்கூடியவர்களுக்கு நடந்த சில அற்புதங்கள், சில செயல்பாடுகளைத்தான் அவர்கள் குறித்து அதை கொண்டாடுவார்கள். இப்படிப்பட்ட நேரத்திலே முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் எல்லா விடயத்திலுமே நாங்கள் ஒற்றுமையுடன் அவர்களுடன் இருக்கலாம். ஆனால் வணக்க வழிபாடுகளில் அவ்விதம் செய்வது என்பது அது நமக்கு பொருத்தமானதும் அல்ல, மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்ட விஷயமும் அல்ல. இது சம்பந்தமாக நபி அவர்கள் பல இடத்திலே கண்டித்திருக்கிறார்கள். அதற்கு விளக்கமாக ஹஸரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி சொல்கிறார்கள், இஜ்தனிபு அஅதா அல்லாஹ், இஜ்தனிபு அஅதா அல்லாஹ். அதாவது அல்லாவினால் சாபத்திற்கு உட்படுத்தப்பட்ட அல்லது அல்லாவினால் கோபத்திற்கு உட்படுத்தப்பட்ட இருக்கிற மக்களில் இருந்து நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். அவர்கள் யார் என்று கேட்ட நேரத்திலே அவர்கள் மார்க்க விடயத்திலே முரண்பட்டு நிற்கக்கூடிய யகூதிகளும் நசாராக்களும் என்பதைத்தான் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அவர்கள் சொன்னதை உமர் இப்னு கத்தாப் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், இஜ்தனிபு அஅதா அல்லாஹ் அல் யஹூத வன் நஸாரா ஃபீ அயாதிஹிம் யௌம ஜம்இஹிம். அவர்களுடைய விழா நாட்களிலே அவர்களுடன் கலந்து அந்த வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். ஏன் தெரியுமா? ஃபஇன்ன சுஹ்த யன்ஸிலு அலைஹிம். அதாவது அல்லாஹ்வுக்கு மகன் ஈசா என்று சொல்லக்கூடியவர்கள் அல்லது அல்லாஹ்வுடைய பிள்ளை என்று சொல்லக்கூடியவர்கள், அதே நேரத்திலே இன்றைக்கு அல்லாஹ்வுடைய தீனை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு செயல்படக்கூடிய யகூதிகள், இப்படிப்பட்டவர்கள் மீது அல்லாஹ்வினுடைய லஅனத்து, அல்லாஹ்வினுடைய கோபம் இறங்கிக் கொண்டிருக்கிறது.
அவ்விதமாக இறங்குகிற நேரத்தில் நீங்களும் அந்த இடத்தில் இருந்தால் உங்களை அது பாதிக்கும். அது உங்களை பீடித்து விடும் என்று நான் பயப்படுகிறேன் என்று ஹஸரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எச்சரிக்கிறார்கள். இந்த செய்தி, இந்த விடயம் பைஹக்கி என்கிற ஹதீஸ் கிரந்தத்திலே இருக்கிறது. அருமையான சகோதர பெருமக்களே, இவ்விதமாக குறிப்பாக இந்த வருட பிறப்பு நாட்களில் அதை அடுத்து வரக்கூடிய விழா நாட்கள் என்று வருகிற பொழுது முடிந்த அளவுக்கு அந்த விழாக்களில் இருந்து நகர்ந்திருந்து அந்த பண்பாடுகள், கலாச்சாரங்கள், பழக்க வழக்கங்களில் ஒதுங்கியிருந்து நாம் ஒவ்வொருவருமே எங்களுடைய தனித்துவத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் என்றுதான் உறுதி கொள்ள வேண்டும். இது ஈமானின் அடையாளம் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அன்பான வேண்டுகோள். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.